படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு காலேஜோட சயின்ஸ் லேப்ல இருந்து நூத்துக்கணக்கில் எலிகள் அங்கேயும் இங்கேயுமா ஓடி அங்க இருக்கவங்கள படாத பாடுபடுத்திட்டு இருக்கு. அப்போ அந்த லேபுக்குள்ள ஒரு ப்ரொஃபசர் வராரு. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவரோட ரிசர்ச்ல இருந்த எலிகள் தான் தப்பிச்சு போயிருக்கு. கார்ல இருந்து இறங்கி கொஞ்ச தூரம் வரதுக்குள்ள ரொம்பவே மூச்சு வாங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு குண்டா இருக்காரு. எப்படிடா அந்த எலிகளெல்லாம் தப்பிச்சு போயிருக்குன்னு யோசிக்கும் போதுதான் நேற்று நைட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவரோட குண்டான உடம்பு பட்டு எலிகளோட கூண்டு ஓப்பன் ஆகிருக்குன்னு தெரிய வருது. ஹீரோவோட ரிசர்ச் என்னன்னா உடம்புல இருக்க கொழுப்புகளை எக்ஸசைஸே பண்ணாம டிஎன்ஏல கொஞ்சம் மாற்றம் பண்றது மூலியமா வெயிட்ட குறைக்க முடியும்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப இவரோட அசிஸ்டன்ட் வந்து அங்க இருக்க குண்டான எலியை காட்டி நம்ம கண்டுபிடிச்ச மருந்து மூலியமா இதோட வெயிட்ட 100 கிராம் குறைச்சிருக்கிறதா சொல்றான். பேசிட்டு இருக்கும் போதே பிரின்சிபல் ஹீரோவை கூப்பிட்டு இருக்காரு. பிரின்சிபல் ரூம்ல போய் உட்காரதுக்குள்ளேயே போதும் ஆயிடுது. அங்க இருக்க சேரை விட ஹீரோவோட சீட்டு பெருசா இருக்கு. காலையில நடந்த கலவரத்துக்காக ஹீரோவை போட்டு கிளின்னு கிளிக்கிறாரு. தப்பிச்சு போன எலி ஒண்ணு அந்த வழியா போன ஒரு பொண்ணோட முகத்துல விழுந்து புராண்டி எடுத்துருச்சு. அவங்க நம்ம காலேஜோட சயின்ஸ் லேபுக்கு டொனேஷன் கொடுக்கறதுக்காக வந்தாங்க. ஆனா அவனோட எலி பொண்ண வேலையால டொனேஷன் பண்ண வந்தவங்க கோவமா திரும்பி போயிட்டாங்கன்னு சொல்லி திட்டுறாரு. அப்போ மேல இருந்து ஒரு எலி பிரின்சிபலோட காஃபி கப்லயே வந்து பொத்துன்னு விழுகுது. கிட்டத்தட்ட காஃபிலேயே குளிச்சுட்டாரு. அடுத்து ஹீரோ அவரோட கிளாஸுக்கு போய் போர்டுல கஷ்டப்பட்டு ஃபார்முலா எழுதிட்டு இருக்காரு. ஆனா அவரோட குண்டான வயிறு பட்டு எழுதின எல்லாமே அழிச்சிட்டே போகுது. அதை பார்த்து பசங்க எல்லாம் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. கிளாஸ் முடிஞ்சதுமே அங்க ஒளிச்சு வச்சிருந்த ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடலான்னு பாக்குறாரு. அப்போன்னு பார்த்து அந்த காலேஜ்ல புதுசா ஜாயின் பண்ண ஹெமிஸ்ட்ரி டீச்சர் உள்ள வராங்க. கையில இருக்க ஸ்நாக்ஸை மறைக்க முடியாம கஷ்டப்படுறாரு. அவங்க உள்ள வந்து தன்னை இன்ட்ரோ பண்ணிக்கிட்டு நீங்க பண்ற வெயிட் லாஸ் ரிசர்ச்சுக்கு நான் பெரிய ஃபேன், அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்ததா சொல்லிட்டு போறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஹீரோவுக்கு ஹீரோயினை பார்த்ததுமே காதல்ல விழுந்துடுறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோட வீட்டுல ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ மாதிரியே அவங்க ஃபேமிலியில இருக்க எல்லாருமே குண்டா இருக்காங்க. ஹீரோ வெயிட்டை குறைக்கணும்னு கொஞ்சமாக்கு சாப்பிடலாம்னு முயற்சி பண்ணா கூட அவங்க அப்பா விட மாட்டேன்னு சொல்றாரு. குண்டா இருக்கிறது தான் ஹெல்தி, அதுதான் நம்ம வம்சத்தோட அடையாளம்னு சொல்றாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே பாம்பு போட்டு தள்ளுறாரு. கேட்டா இயற்கையை நம்மளால கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்றாரு. ஹீரோ இதுல கடுப்பாகி வெளியில வரான். அப்ப அவரோட அம்மா வந்து நீ எப்படி இருந்தாலும் அழகா தான் இருப்ப, வெயிட்டை குறைச்சு ஒல்லியானாதான் அழகுன்னு நினைக்காத, நீ இப்படி குண்டா இருந்தாலும் என்னோட மகன் எப்பவுமே அழகுதான்னு சொல்றாங்க. இதுல கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி நேரா ஹீரோயினோட வீட்டுக்கு போறாரு. காலிங் பெல் அடிச்சதும் ஹீரோயின் வெளியில வராங்க. ஹீரோ தயங்கி டேட்டிங்க்கு போலாமான்னு கேக்குறாரு. ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறாங்க. உடனே டேட்டு டைம்னு எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்றாங்க. ஹீரோ குஷியில டான்ஸ் ஆடிட்டே போறாரு. வீட்டுக்கு வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது லைட்டா தூக்கம் வருது. அப்ப கனவுல ஹீரோக்கு அடியில ஹீரோயின் மாட்டி அப்படியே மண்ணுக்குள்ள புதஞ்சு போற மாதிரி தோணுது. உடனே பதறி போய் எந்திரிக்கிறான். என்ன நடந்தாலும் சரி வெயிட்டை குறைச்சே ஆகணும்னு சொல்லி அடுத்த நாள் நேரா ஜிம்முக்கு போறான். அங்க இருக்க எல்லா ஒர்க் அவுட்டையும் ஒண்ணு கூட விடாம எல்லா ஒர்க் அவுட்டும் பண்றான். அதுவும் இல்லாம அக்கு பஞ்சர் வேற பண்றாரு. உடம்புல ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் அந்த அக்கு பஞ்சர் ஊசியை குத்தி வச்சிருக்காங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஆனா வெயிட்டை செக் பண்ணி பார்த்தா பெருசா எந்த வித்தியாசமும் இல்ல. அடுத்து டேட்டிங்க்கு போக வேண்டிய நாள் வருது. புக் பண்ணி வச்சிருந்த ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க கூட ஹீரோவால உள்ள போக முடியல, இடம் பத்தல. ரொம்பவே கஷ்டப்பட்டு அங்க உட்கார்ந்துருந்தவங்க எல்லாத்தையும் தள்ளிட்டு தான் உள்ள போறாரு. ஒரு வழியா போய் டேபிள்ல உட்கார்ந்து ஹீரோட ரிசர்ச் பத்தி லைஃப் பத்தி எல்லாமே பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன் அந்த ஹோட்டலுக்கு வந்து ஷோ பண்ணிட்டு இருப்பான். ஆனா காமெடின்ற பேர்ல எல்லாரோட குறைபாடுகளை வச்சு பாடி ஷேமிங் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ குண்டா இருக்கிறத வச்சு கிண்டல் பண்றான். ரொம்பவே மோசமா பேசிடுறான். அதை கேட்டு அங்க இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஹீரோவுக்கும் சரி கூட வந்த ஹீரோயினும் சரி ரொம்பவே தர்ம சங்கடமான நிலைமை. டேட்டிங்க முடிச்சுட்டு ஏதாவது பேசலாம்னு பிளான் பண்ணிருப்பான் ஹீரோ. ஆனா வெறும் குட் நைட் மட்டும் சொல்லிட்டு சோகமாக இருந்து வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து சோகத்துல நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சு சாப்பிட்டுட்டே இருக்கான். அப்படியாவது சோகத்தை மறக்க முடியுமான முயற்சி பண்றான். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கனவு வருது. அந்த கனவுல ஹீரோ இப்படியே குண்டாகி கிட்டத்தட்ட காட்ஜில்லா அளவுக்கு பிரம்மாண்டமா வளர்ந்து சிட்டிக்குள்ள நடந்து வரான். அப்ப ஹீரோ போடுற ஒரு பாம்ல அந்த சிட்டியே புயல் வந்த மாதிரி காத்தடிக்கிற மாதிரி தோணுது. அடிச்சு புடிச்சு எழுந்து இந்த தடவை நேர் வழியில போனா வெயிட்டை குறைக்க முடியாதுன்னு சொல்லி நேரா கிளம்பி ஹீரோவோட சயின்ஸ் லேபுக்கு போறான். அங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருந்த மெடிசனை தன்னோட உடம்புல செலுத்தி வெயிட்டை குறைக்கலாம்னு முயற்சி பண்றான். ஏற்கனவே கண்டுபிடிச்ச மருந்து எலிகளுக்கு வேலை செஞ்சது. ஆனா மனுஷங்களுக்கு இது வரை டெஸ்ட் பண்ணி பார்க்கல. அதனால அந்த மெடிசன்ல சில மாற்றங்களை செஞ்சு தன்னோட உடம்புல செலுத்துறான். ஹார்ட் பீட், பிரஷர்னு எல்லாமே அதிகமாகி அந்த லேபை வெடிச்சு செதறுது. ஹீரோவும் மயக்கம் போட்டு கீழே விழுறாரு. அங்க இருக்க கம்ப்யூட்டர்ல டிஎன்ஏ ரீஸ்ட்ரக்சரிங் கம்ப்ளீட்டட்னு காட்டுது. அடுத்து கண்முழிச்சு பார்த்தா ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரியே பயங்கர ஃபிட்டா அழகா இருக்கான். இப்படி ஃபிட்டா இருக்கிற உருவத்தை கண்ணாடியில பார்த்துட்டு எதையோ சாதிச்ச மாதிரி துள்ளி குதிக்கிறான். துணி கடைக்கு போய் இப்போ இருக்க சைஸுக்கு ட்ரெஸ் வாங்குறான். அடுத்து ஜிம்னாஸ்டிக் கிளாஸுக்கு போய் பொண்ணுங்க கூட சமாட்டம் போடுறான். ஜிம்முக்கு போய் கண்ணாடியில போஸ்ட் கொடுத்து பார்க்கறான். ஆனா எப்பவும் போல சாப்பாட்டை வெளுத்து கட்டுறான். அப்புறம் சயின்ஸ் லேபுக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் வராங்க. ஹீரோ மெடிசனை பயன்படுத்தி இப்படி ஃபிட்டா மாறினது ஹீரோயினுக்கு தெரியாது. அதனால ஹீரோக்கு பதிலா வேற யாரோ இங்க இருக்காங்கன்னு நினைச்சு நீங்க யாரு, இங்க என்ன பண்றீங்க, ப்ரொஃபசர் எங்கன்னு கேக்குறாங்க. ஹீரோவும் எப்படியோ சமாளிச்சு தன்னோட பேரு பட்டின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணிட்டு நான் ப்ரொஃபசரோட அசிஸ்டன்ட், அவரோட எல்லா ஆராய்ச்சியிலையும் என்னோட பங்கு இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயினை டேட்டிங் போலாமான்னு கேக்குறான். ஹீரோயினும் உன்னை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல, நம்ம மீட் பண்ணி முழுசா 5 நிமிஷம் கூட ஆகல, என்ன தைரியத்துல என்ன டேட்டிங் கூப்பிட்டேன்னு பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோவோட ஒரு கை
கை மட்டும் பழையபடி குண்டாகுது. உடனே அந்த கைய பாக்கெட்டுக்குள்ள மறைச்சிட்டு ஹீரோயினை வலுக்கட்டாயமா லேபை விட்டு வெளியில அனுப்புறான். அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே உடம்போட எல்லா பகுதியும் பழையபடி குண்டாகுது. ஹீரோ எடுத்துக்கிட்ட மெடிசனோட பவர் கொஞ்ச நேரத்துக்கு தான் வேலை செய்யும் போல. அவசரமா கோட் எடுத்து போட்டுட்டு கிளாஸுக்கு போறாரு. ஆனா கிளாஸ் எடுக்க எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாம வந்ததால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் லைப்ரரிக்கு போய் ஏதாவது படிங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அது ஒரு ஓரமா உட்காந்து பிரின்சிபல் நடக்கிறதெல்லாம் நோட் பண்றாரு. கிளாஸ் விட்டு வெளியில வரும்போது கரெக்டா ஹீரோயினும் வராங்க. அன்னைக்கு ஹோட்டல் நடந்ததுக்கு நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன்னு சொல்லிட்டு படியை பத்தி கேக்குறாங்க. ஹீரோவும் படி என்னோட அசிஸ்டன்ட் தான், ரொம்ப நல்ல பையன், உனக்கும் அவனுக்கும் நல்லா செட் ஆகும், கொஞ்சம் வெளியில எல்லாம் போய் பேசி பழகி பாருன்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட்டே ஸ்போர்ட்ஸ் கார் எடுத்துட்டு சூப்பரா கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு டேட்டிங்க்கு போறான். படியா போறான். ஹீரோயின் ரொம்ப நேரம் வெயிட் பண்றேன்னு சொல்லி கோவப்படுறாங்க. உடனே கீழே முட்டி போட்டு மன்னிச்சுக்கோன்னு கத்தி சொல்றான். அங்க சுத்தி இருக்க எல்லாருமே இவங்களை ஒரு மாதிரி பாக்குறாங்க. சரி உள்ளவானு கோவமா சொல்லிட்டு போறாங்க. ஹோட்டலுக்குள்ள போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அன்னைக்கு ஹீரோவை கிண்டல் பண்ண அதே ஸ்டாண்டப் காமெடி என்ன வரான். பழக்கம் போல அங்க இருக்கவங்கள பாடி ஷேமிங் பண்றான். ஆனா இந்த தடவை படியா இருக்க நம்ம ஹீரோ அவன் பண்ற மொக்க காமெடிக்கெல்லாம் சத்தம் போட்டு சிரிச்சு அவனை வெறுப்பேத்துறான். அவனோட உருவத்தை வச்சு இப்ப படி கிண்டல் பண்றான். அந்த காமெடியும் பதிலுக்கு படியை கிண்டல் பண்றான். ஒரு கட்டத்துல ஸ்டேஜை விட்டு கீழே வந்து ஒத்தைக்கு ஒத்த சண்டைக்கு வாடான்னு கூப்பிடுறான். ஹீரோவும் ஸ்டேஜுக்கு போய் காமெடியோட தலையை பிடிச்சு அங்கிருந்து பியானோல அடிச்சு மட்டையாக்கிட்டு சூப்பரா பாடவும் செய்யறாரு. அப்படியே ஹீரோயினை பத்தி சில கவிதையை சொல்றான். அதை பார்த்து அங்க இருக்கவங்க எல்லாருமே கை தட்டி உற்சாகப்படுத்துறாங்க. பாட்டு பாடி முடிச்சுட்டு ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்காந்து கிஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது மெடிசனோட பவர் குறைஞ்சு உதடு மட்டும் பெருசாகுது. ஹீரோயின் அதை பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்கும்போது ஒன்னும் இல்ல, சாப்பிட்டது ஏதோ அலர்ஜி ஆயிடுச்சுன்னு சொல்லி உடனே அங்கிருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு போறான். அப்ப அதே ஹோட்டல்ல ஹீரோட அசிஸ்டன்ட் இருப்பான். பில் பண்ற இடத்துல ஹீரோட கிரெடிட் கார்டை பார்த்துட்டு இந்த கார்டை கொடுத்தவர் யாருன்னு வெயிட்டர் கிட்ட கேட்கறான். அந்த வெயிட்டரும் படியை கை காட்டுறான். அசிஸ்டன்ட்டும் ஹீரோட கிரெடிட் கார்டை யாரோ திருடிட்டு வந்துட்டாங்கன்னு சந்தேகப்பட்டு பின்னாடியே படியை ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவனும் காருக்குள்ள உட்காந்துடுறான். அப்ப ஹீரோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா ஒல்லியான உருவத்துல இருந்து பழையபடி குண்டா மாறுது. அதை பார்த்து பயத்துல கத்துறான். கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைமைக்கு மாறி அந்த ஸ்போர்ட்ஸ் காருக்குள்ளேயே மாட்டிக்கிறாரு. அசிஸ்டன்ட் தான் ஃபயர் டிபார்ட்மெண்ட்க்கு கால் பண்ணி அவங்க வந்து காரையே வெட்டி தான் ஹீரோ வெளியில எடுக்கிறாங்க. அடுத்த நாள் ஹீரோ கிளாஸுக்கு போறான். ஆனா லேட்டா போனதால ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இல்ல, பிரின்சிபல் மட்டும் தான் உட்கார்ந்திருக்காரு. ஹீரோ கிட்ட ஒரு ஃபைல காட்டுறாரு. அதுல கிட்டத்தட்ட 2 லட்சம் அமெரிக்கன் டாலருக்கு பில் இருக்கு. இவ்வளவு காசுக்கு என்னடா வாங்கணும்னு பிரின்சிபல் கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரிசர்ச்சுக்கு தேவைப்படுற மெடிசன் தான் வாங்கணும்னு சொல்லி சமாளிக்கிறான். ஆனா நேற்று நைட்டு ஹீரோயின் கூட வெளியில போகும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் கார்ல போயிருப்பான். கடைசியில அந்த கார்லயே குண்டாகி மாட்டி ஃபயர் டிபார்ட்மெண்ட் வந்து தான் காப்பாத்தி இருப்பாங்க. அந்த காரை சயின்ஸ் லேபோட ஃபண்ட்ல இருந்து தான் வாங்கியிருக்கான். பிரின்சிபலுக்கு இது எதுவுமே தெரியாது. அவர் ஏதோ லேபுக்கு தேவையான ஐட்டம் தான் வாங்கியிருக்கான்னு நினைச்சு ஃப்ரீயா விடுறாரு. இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி இருக்கிறத பார்த்து கோவப்படுவார்னு பார்த்தா பரவாயில்ல ஃப்ரீயா விடுன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த காலேஜுக்கு ஃபண்டிங் வர்றது ஹீரோ பண்ற அந்த ரிசர்ச்காக தான். சீக்கிரம் அந்த வெயிட் லாஸ் பண்ற மெடிசனை கண்டுபிடி, இல்லனா வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு மிரட்டிட்டு இருந்து போறாரு. ஹீரோ அடுத்து லேபுக்கு வரான். அப்போ அசிஸ்டன்ட் வந்து நீங்க ஒவ்வொரு தடவை அந்த மெடிசனை எடுக்கும் போதும் உங்க டிஎன்ஏல சில மாற்றங்கள் நடக்குது. அதனாலதான் இப்போ உங்ககிட்ட இருக்க பொறுமையும் சாந்தமான குணமும் படியா மாறும்போது இருக்கிறது இல்ல, ரொம்பவே அக்ரெசிவா நடந்துக்கிறீங்கன்னு சொல்றான். ஹீரோவும் இதை பத்தி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில வரும்போது ஹீரோயின் வந்து படியை கழுவி ஊத்துறாங்க. நேற்று ஹோட்டல் கூப்பிட்டு போயிட்டு பாதிலே விட்டுட்டு ஓடிட்டான்னு சொல்றாங்க. ஹீரோவும் அவன் போனா போட்டோம், இன்னைக்கு நைட் எங்க வீட்டுல டின்னருக்கு வான்னு சொல்றாரு. நைட்டு வீட்டுக்கு வந்ததும் டேபிள் இருக்க சாப்பாடெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் வாயை புழக்கிறாங்க. அப்ப ஹீரோட அம்மா ஹீரோயினை பார்த்து 2 பேரும் லவ் பண்றீங்களா, எப்போ கல்யாணம்னு கேட்டு குழந்தைங்களுக்கு என்ன பேருன்ற அளவுக்கு போயிடுறாங்க. ஹீரோயினும் அப்பெல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோட அப்பா டக்குனு ஒரு பாம போடுறாரு. ஹீரோயின் மூக்க மூடுறாங்க. நல்ல டின்னர்னு சொல்லிட்டு வெளியில வர்றாங்க. ஹீரோ அவங்க ஃபேமிலி எப்பவுமே அப்படிதான், நடந்ததுக்காக நான் மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்றான். ஹீரோயினும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு படியை நான் பார்க்கணும்னு சொன்னதா அவன் கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இதை கேட்டதுமே ஹீரோ கொஞ்சம் ஃபீல் பண்றான். உடனே லேபுக்கு போய் அசிஸ்டன்ட் சொல்லியும் கேட்காம அந்த மெடிசன் எடுத்துக்கிறான். படியா மாறினதுமே கொஞ்சம் மூர்க்க குணம் வருது. அசிஸ்டன்ட்டை லேபுக்குள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு நிறைய பொக்கேவை அனுப்பி கூடவே இன்னொரு தடவை டேட்டிங் போலாமான்னு லெட்டரும் அனுப்புறான். அதை பார்த்து ஹீரோயினும் இம்ப்ரெஸ் ஆகி ஹோட்டலுக்கு போறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு போலான்னு பார்த்தா ரூம் போட்டு கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம்னு சொல்லி ஒத்த கார்ல நிக்கிறான். அப்ப பிரின்சிபல் அங்க வந்து ஹீரோயினை பார்த்து நம்ம சயின்ஸ் லேபுக்கு டொனேஷன் பண்றதுக்காக கெஸ்ட் எல்லாரும் வந்திருக்காங்க, இந்த நேரம் பார்த்து ஹீரோவை காணோம், ஹீரோ இல்லாம அவங்க முன்னாடி எப்படி பிரசன்டேஷன் பண்றதுன்னு சொல்லி புலம்புறாரு. அப்ப ஹீரோயின் படியை கூப்பிட்டு இவரும் ப்ரொஃபஸரோட அசிஸ்டன்ட் தான், அந்த ரிசர்ச் பத்தி எல்லாமே இவருக்கு தெரியும்னு சொல்றாங்க. உடனே கெஸ்ட் முன்னாடி படியை கூப்பிட்டுட்டு போய் பேச சொல்றாங்க. படியும் சில ஃபார்முலாம் எழுதி காட்டி அங்கிருந்த குண்டான பொண்ணை கூப்பிட்டு எப்படி இந்த மருந்து வேலை செய்யும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றான். அதை பார்த்து அங்கிருந்த பொண்ணுங்க எல்லாருமே படி கூட க்ளோஸ் ஆகுறாங்க. சில பொய்களை சொல்லி வந்த கெஸ்ட டொனேஷன் தரதுக்கு சம்மதிக்க வச்சிடறான். ஸ்பான்சர் பண்றவரும் நீங்க என்னதான் தியரியா சொன்னாலும் சரி எனக்கு பிராக்டிகலா பண்ணாதான் நம்பும்படி இருக்கும், அதனால நீங்க சொன்ன மெடிசனை கண்டுபிடிச்சு என் கண்ணு முன்னாடி ஏதாவது எலிக்கு கொடுத்து வெயிட்டை குறைச்சு காட்டுங்க, நான் உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் ஸ்பான்சர் பண்றேன்னு சொல்றாரு. உடனே ஹீரோ பிரின்சிபல் கிட்ட வந்து டொனேஷனா வர பணத்துல எனக்கு இவ்வளவு ஷேர் வேணும்னு சொல்றான். பிரின்சிபலும் சரின்னு சொல்றாரு. அடுத்து ஆட்டோ போட்டோன்னு அங்க இருக்க பொண்ணுங்க கூட இருக்கிறத ஹீரோயின் பார்த்துட்டு இனி மூஞ்சிலேயே முழிக்காதுன்னு சொல்லி திட்டிட்டு போறாங்க. ஆனா அதையெல்லாம் கண்டுக்காம அங்கிருந்த பொண்ணுங்களெல்லாம் வீட்டுக்கு
எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து விடிய விடிய பார்ட்டி பண்றான். அடுத்த நாள் ஹீரோயின் ஹீரோவை பார்க்கலாமேன்னு வீட்டுக்கு வராங்க. அப்ப வீடே குப்பையா இருக்கு. ஹீரோவை பார்த்து, நேத்து படி உங்களோட ரிசர்ச் பத்தி கெஸ்ட் கிட்ட சொல்லி நல்ல பேர் வாங்கிட்டான், அவனை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள நிறைய பொண்ணுங்க கொஞ்சம் அரைக்குற ட்ரெஸ்ஸோட இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ தான் பொண்ணுங்க கூட இருக்கிறதா தப்பா நினைச்சிட்டு கோவமா அங்கிருந்து போறாங்க. அடுத்து லேபுக்கு வந்து பார்த்தா அடுத்த பிரச்சனை, நேத்து ஸ்பான்சர் கிட்ட நல்லபடியா பேசி டொனேஷன் வாங்கி கொடுத்ததால ஹீரோவோட பேரை எடுத்துட்டு அந்த இடத்துல பட்டியோட பேர் எழுதுறாங்க. மறைமுகமா இனி ஹீரோக்கு இங்க வேலை இல்லைன்னு சொல்றாங்க. சோகமா வீட்டுக்கு வந்து வழக்கம் போல நிறைய சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப பட்டி ரெக்கார்ட் பண்ணி வச்ச வீடியோ ஒன்னு பிளே ஆகுது. பட்டியா இருக்கும்போது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாரு போல. அந்த வீடியோல நீ பார்க்கவே கேவலமா இருக்க, அதனாலதான் யாருக்குமே உன்னை பிடிக்கல, இன்னும் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் ஹீரோயின் உன்னால கரெக்ட் பண்ண முடியாது, ஆனா என்னால முடியும். அழகா பேசி பல பொண்ணுங்களை என்னால கரெக்ட் பண்ண முடியும், ஆனா உன்னால முடியாது. உடனே போய் அந்த மெடிசன் எடுத்துக்கோ, என்ன வெளியில கொண்டு வா, உன்னால முடியாத எல்லாத்தையும் நான் சாதிச்சு காட்டுறேன்னு சொல்லி அசிங்கமா திட்டுறான். இதையெல்லாம் பார்த்து ஹீரோக்கு பயங்கர கோவம் வருது. உடனே லேபுக்கு போய் அங்கிருந்த எல்லா மெடிசனையுமே சிங்க்ல கொட்டுறாரு. அதே சமயம் காலேஜ்ல படிச்ச முன்னாள் மாணவர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. ஹீரோயினும் வந்திருக்காங்க, ஹீரோட அப்பா அம்மாவும் வந்திருக்காங்க. இங்க லேப்ல ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோக்கு தான் கோவம் வந்தா ஏதாவது சாப்பிடணும்னு தோணுமே. அப்ப அங்க செல்ஃப்ல இருந்த கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்கிறாரு. ஆனா இது வெறும் கூல் ட்ரிங்க்ஸ் இல்ல, ஹீரோ எப்படியும் கோவத்துல இருக்க மெடிசன் எல்லாத்தையுமே அழிச்சிருவான்னு சொல்லி இந்த கூல் ட்ரிங்க்ஸ் கேன்ல மெடிசனை கலந்து வச்சிருக்கான் பட்டி. குடிச்சதுமே ஹீரோட உருவம் மாதிரி பட்டி வரும். அங்க இன்னும் மீதி கொஞ்சம் மெடிசன் டெஸ்ட் டியூப்ல இருக்கும், அதையெல்லாம் எடுத்துட்டு கூடவே கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ் கேனை எடுத்துட்டு ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வரும். அளவுக்கு அதிகமா இந்த மெடிசனை எடுத்துக்கிட்டா ஓவர் டோஸ்ல நீங்க செத்துருவீங்க, சொன்னா கேளுங்கன்னு அசிஸ்டன்ட்டும் எவ்வளவு சொல்றான். ஆனா இதெல்லாம் கேட்காம இங்க ஃபங்க்ஷன் நடக்கிற ஸ்டேஜுக்கு வந்து டொனேஷன் தரேன்னு சொன்ன ஸ்பான்சர் முன்னாடி டெமோ பண்ணி காட்டுறேன்னு சொல்லி இப்போ அந்த மெடிசனை கொஞ்சம் தான் குடிச்சிருப்பான். சோ அதோட பவரும் கொஞ்ச நேரத்துக்கு தான் வேலை செய்யும். அதனால திரும்ப குண்டாகிற வரைக்கும் வெயிட் பண்ணி உடம்புல சில பாகங்கள் மட்டும் பெருசாகும். அப்படி மாறும்போது திரும்ப இந்த மெடிசனை குடிக்கிறான். உடனே குண்டான இடம் எல்லாம் ஃபிட் ஆகுது. இதையெல்லாம் பார்த்துட்டு ஹீரோட அப்பா அம்மாவும் சரி அங்க இருக்க எல்லாருமே வாய புழக்கிறாங்க. அங்க அசிஸ்டன்ட் ஓடி வந்து மருந்து தள்ளி விட்டு உடைக்கிறான். படிக்கு உடனே கோவம் வந்து அசிஸ்டன்ட் அடிக்கலான்னு போகும்போது ஒரு கை மட்டும் பெருசாகி இன்னொரு கையை தடுக்குது. இந்த உடம்பு ஒண்ணுதான், ஆனா உள்ள இருக்க கேரக்டர் ரெண்டு பேரு. கிட்டத்தட்ட அனியன் படத்துல வர மாதிரி வச்சுக்கலாம். குண்டா இருக்க இடம் எல்லாமே ஹீரோ சொல்றத கேட்கும், ஃபிட்டா ஒல்லியா இருக்க பகுதி படிக்கு சொந்தம். இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே ஹீரோவும் படியும் சண்டை போட்டுக்கிறாங்க. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து ஹீரோட அம்மா மயங்கி கீழே விழுறாங்க. ஒரு வழியா ஹீரோவே மொத்த கண்ட்ரோலும் எடுத்துக்கிறாரு. ரொம்பவே ஃபீல் பண்ணி, நான் இந்த ரிசர்ச்சை நல்ல எண்ணத்தோட தான் ஆரம்பிச்சேன், ஆனா நானே அதை தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்தி இப்ப அதனால நிறைய குழப்பங்கள் வந்துருச்சு, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, நீங்களா இருக்கிறதுல தான் உண்மையான சந்தோஷம் இருக்கு. கருப்போ வெள்ளையோ, குண்டா இருந்தாலும் சரி ஒல்லியா இருந்தாலும் சரி, மத்தவங்களுக்கு பிடிக்கணும்னு உங்களை நீங்களே வருத்திக்காதீங்கன்னு சொல்லிட்டு சோகமா ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து வெளியில வராரு. அப்ப ஹீரோயின் ஓடி வந்து, உங்களோட கேரக்டர் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்க பார்க்க எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி இந்த தடவை ஹீரோயின் டேட்டிங்க்கு போலான்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெண்டு பேரும் ஜோடியா டான்ஸ் ஆடுறாங்க. அதை பார்த்து ஹீரோட அம்மாக்கு ஆனந்த கண்ணீரே வருது. அப்போ அந்த ஸ்பான்சர் பிரின்சிபலை கூப்பிட்டு, அடுத்து ஹீரோ பண்ணக்கூடிய எல்லா ரிசர்ச்சுக்குமே நான் ஸ்பான்சர் பண்றேன், இந்த வெயிட் லாஸ் பண்ற மெடிசனை இன்னும் கொஞ்சம் சரி பண்ணி பிரச்சனை இல்லாம பண்ணாலும் சரி, இல்ல வேற ஏதாச்சும் ரிசர்ச் பண்ணாலும் சரி, எவ்வளவு வேணாலும் ஸ்பான்சர் பண்றேன், ஹீரோ கிட்ட நல்ல டேலண்ட் இருக்குன்னு சொல்றாரு. இதோட இந்த படமும் முடியுது. ஹீரோ ஹீரோயினை கல்யாணம் பண்ணிட்டு அடுத்து பண்ணக்கூடிய ரிசர்ச்லயும் சக்சஸ் ஆவாருன்னு நம்புவோம். இன்னொரு நல்ல படத்துல பார்க்கலாம். நன்றி.